இருக்கிற காயிலே வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற காய்னா அது சொரக்காய் தான். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாவே உங்களுக்கு வயர் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இந்த பவுடர் மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். அழமணி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்த லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஒரு கப்பு வேர்க்கடலை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டீஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க, அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூல் பண்ணி வச்சுக்கோங்க. கூல் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி இது வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் இந்த சொரக்காய் கிரேவி பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே போதும். காய் கட் பண்ணிட்டா இது டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ 2 கப்பு வேர்க்கடலை, அது கூட பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாய் தனியா எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆனாலும் கெடவே கெடாது. இப்போது 2 டீஸ்பூன் வந்து 3 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அப்படி இல்லைன்னா உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் அது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5-6 பல்லு இடித்த பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு நீல வாக்கில் கொஞ்சம் சொரக்காய் எடுத்து வச்சுட்டேன். நான் ரொம்ப பெரிய சொரக்காய் எடுத்திருந்தேன். சரி அது வந்து தோசையாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 1/2 சொரக்காய் மட்டும் எடுத்திருந்தேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த கல்லுப்புலேயே வந்து நல்லா வதக்கி விடுங்க. இது தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, இதுவே தண்ணி விடும் இந்த காய். நல்லா ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சொரக்காயெல்லாம் வந்து அடியிலேருந்து கலக்குங்க. அப்போ தான் வந்து மேலே இருக்கிற காய் கீழே வந்து நல்லா குக் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பவுடரில் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு பவுல் சுரக்காய் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். அந்த அவ்வளோ சுரக்காய் எடுத்ததுனால அப்புறமா அது முழுகிற அளவுக்கு தண்ணிக்கும் மேலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியோட குவான்டிட்டி கம்மியாகும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து அந்த பவுடர் ஆட் பண்ணுறதால இன்னும் குழம்பு வந்து திக்காகும். ஸோ கொஞ்சம் பதமாக இருக்கணும் இல்லையா, அதனால ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாவே போதும். நல்லா சூப்பராக குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 8 டீஸ்பூன் கிட்ட வந்து அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூனே போதும். நான் வந்து எங்கள் வீட்டில் செமி கிரேவியாகவே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரு 8 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை போட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தாவே போதும். அந்த வேர்க்கடலை பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் போட்டால் போதும். இது வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ 1/2 டீஸ்பூன் அகெயின் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இது வந்து கொதித்து விட்டதுக்கப்புறம் தண்ணியாக தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் இவ்வளோ திக்காகிடுச்சு. நான் வந்து வடகம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவோம். ஸோ ஃப்ளேவருக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வடகம் கருவேப்பிலை போட்டு அதில் வந்து கொட்டிட்டேன். உங்களுக்கு வேணும்னா வடகம் ஆட் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா, இல்லைனாலும் அப்படியே இருந்தாலும் இந்த குழம்பு நல்லா தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரைஸுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன், களிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த தனியா வேர்க்கடலை ஃப்ளேவர் தான் என்ஹான்ஸ் பண்ணும். ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈவன் பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் செஞ்சாவே போதும். இப்போ பாருங்கள் குழம்பு இவ்வளோ திக்காக இருக்குது. 10 நிமிஷம் கழிச்சு சுடு சாப்பாட்டில் இந்த சொரக்காய் நிறைய போட்டுட்டு ரைஸ் கம்மியாக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடை சருமர குறையும் கண்டிப்பாக. இது வந்து சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்க, இது கூட களி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஸ்டாப்பாக இருக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.